லேவியன். அதிகாரம் 19. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்பிராயீம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லெகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்திக் கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள். 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகி அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேலையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் இரா தங்கும்படிக்கு அவர்களில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போனபோது ராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான். இந்த அதிகாரம் எழுதப்பட்ட நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இந்த அதிகாரத்தில் ஒரு லேவியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் எப்பிராயீம் மலைத்தேசம் அருகே பரதேசியாய் தங்கியிருக்கிறார். இவர் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருக்கிறார். இவள் அந்த லேவியனுக்கு 2வது மனைவியாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அக்காலத்தில் புருஷர்கள் மறுமனையாட்டிகளை வைத்துக் கொள்ளும் வழக்கம் இருந்தது. மறுமனையாட்டிகளும் மனையாட்டிகளை போன்றவர்களே. ஆனாலும் முதல் மனைவியின் குமாரருக்கு மட்டுமே குடும்பத்தில் சுதந்திர வீதம் கிடைக்கும். மறுமனையாட்டிகளை தள்ளி வைக்கலாம். மறுமனையாட்டிகள் சம்பந்தமான பிரமாணம் யாத்திராகமம் 21:7-11 வரை மற்றும் பல வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் மறுமனையாட்டியை கொண்டிருந்த புருஷர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: ஆபிரகாம், நாகோர், யாக்கோபு, எலிபாஸ், கிதியோன், லேவியன், காலேப், மனாசே,
சவுல், தாவீது, சாலமோன், ரெகபயாம், அபியா, பெல்ஷாத்சார். பரிசுத்த வேதாகமத்தில் விபசாரம் பண்ணியவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: தாமார், லேவியனின் மறுமனையாட்டி, இஸ்ரவேல் புத்திரர். அவர்களுடைய விக்கிரக ஆராதனையை பற்றி கடிந்து கூறும்போது கர்த்தர் அவர்களை விபசாரக்காரர்கள் என்று உருவகமாக கூறுகிறார். லேவியனுடைய மறுமனையாட்டியோ அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறாள், விபசாரம் பண்ணுகிறாள். அவள் தன் புருஷனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போகிறாள். அங்கே 4 மாதம் வரைக்கும் தங்கி இருக்கிறாள். அந்த ஸ்திரீயின் தகப்பன் தன் மகளை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அவள் தன் புருஷனுக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணினாலும் அவளுடைய தகப்பன் அவளை தண்டிக்கவில்லை. 4 மாதம் வரையிலும் அந்த மனுஷன் தன் மகளை தன் வீட்டிலே ஆதரிக்கிறார். அந்த ஸ்திரீ தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி மற்ற புருஷனோடு பழகும்போது அவளுடைய தகப்பன் அவளுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். ஆனால் அவள் தகப்பனோ அவளை கண்டிக்காமல் ஆதரிக்கிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளாமல் அதிக செல்லம் கொடுத்து வளர்ப்பதினால் பிள்ளைகளில் அநேகர் கெட்டுப்போகிறார்கள். பெற்றோரின் கண்டிப்பில்லாத பிள்ளைகளுடைய ஜீவியம் சீரழிந்து போகிறது. லேவியனோ தன்னுடைய மறுமனையாட்டி தனக்கு விரோதமாய் விபசாரம் பண்ணி பாவம் செய்தாலும் அவளை மன்னிக்கிறார். அவள் தன்னுடைய வீட்டை விட்டு அவளுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிருந்தாலும் லேவியன் யூதா தேசத்து பெத்லகேமிலே அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப தன்னுடைய ஊருக்கு அழைத்து வரவும் போகிறார். அவளோட நலவு சொல்லவும் என்னும் வாக்கியத்திற்கு அவளோட பிரியமாக பேசுவதற்காகவும் என்று பொருள். தன்னுடைய மகளையும் அவளுடைய புருஷனையும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்ததினால் அவளுடைய தகப்பன் சந்தோஷப்படுகிறான். லேவியன் தன்னுடைய பிரயாணத்திற்காக 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்துகிறார். தன்னுடைய வேலைக்காரனை தனக்கு துணைக்கு கூட்டிக் கொண்டு தன்னுடைய மறுமனையாட்டி இருக்கிற யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊருக்கு போகிறார். அங்கே லேவியன் தன் மறுமனையாட்டியை சந்திக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனை தன் தகப்பன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறாள். ஸ்திரீயின் தகப்பனும் தன்னுடைய மருமகனை கண்டபோது அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். லேவியன் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்திருக்கிறார். இது நீண்ட தூரத்து பிரயாணம். பிரயாண களைப்பு நீங்குவதற்கு லேவியனுடைய மாமனார் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். லேவியன் தன்னுடைய மாமனாரின் வீட்டில் 3 நாள் தங்கி இருக்கிறார். அங்கே அந்த லேவியன் அவர்களோட கூட புசித்து குடித்து தங்குகிறார். லேவியனின் மாமனாரை போல நாமும் நம்முடைய உற்றார் உறவினரையும் மற்ற விருந்தினரையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு உபசரிக்க வேண்டும். லேவியனுடைய மறுமனையாட்டி அவருக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணியதை நினைத்து வேதனைப்பட்டிருக்கலாம். அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்த 4 மாத காலத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கலாம். தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பி இருக்கலாம். அவளுடைய தகப்பனும் அவளுக்கு இந்த காலத்தில் நல்ல புத்திமதிகளை சொல்லி இருக்கலாம். லேவியனை பார்த்தபோது அவருடைய மாமனார் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு 3 நாட்களாக விருந்து உபசரிக்கிறார். லேவியனுக்கு தன்னுடைய மறுமனையாட்டின் மீதோ அல்லது அவருடைய தகப்பன் மீதோ கோபம் இல்லை. லேவியன் அவருடைய பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிறார். இதற்கு அடையாளமாக தன்னுடைய மாமனாரின் விருந்து உபசரிப்புகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டிலே 3 நாட்களாக தங்கி இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய கர்த்தரை போலவே நாமும் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். அதிலும் விசேஷமாய் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்யும் பாவங்களை மன்னித்து மறந்துவிட வேண்டும். லேவியனும் அவருடைய மறுமனையாட்டியும் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கு ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. அவர்கள் வருங்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. லேவியன் அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய மறுமனையாட்டியை தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார். யூத மார்க்கத்து பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் மாமனார் தன்னுடைய மருமகனை அன்பாய் உபசரிப்பார். தன்னுடைய சொந்த வீட்டில் நாட்டப்பட்ட திராட்சை செடியைப் போல மாமனார் தன் மருமகன் மீது அன்பாய் இருப்பார். மருமகனை தன்னுடைய மற்றொரு மகன் போலவே பாவித்து அவர் மீது அன்பு கூறுவார். நம்முடைய குடும்பத்தில் திருமணத்தின் மூலமாக உறவினராக இருக்கிறவர்களை
நாம் மதித்து மரியாதையோடு நடத்த வேண்டும். நம்முடைய வீடுகளில் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரிக்க வேண்டும். திருமணத்தின் மூலமாய் ஏற்பட்டிருக்கிற உறவினரை உபசரிப்பது போலவே நம்மோடு கூட உடன் பிறந்தவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் உபசரிக்க வேண்டும். அந்த ஸ்திரீயின் புருஷன் ஒரு லேவியன். அவர் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர். அவருடைய மாமனார் அவரை அன்போடு உபசரிக்கிறார். ஆனாலும் அந்த லேவியன் சீக்கிரத்திலே தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்று விரும்புகிறார். மாமனார் வீட்டில் விருந்து உபசரிப்பு சிறப்பாய் இருந்தாலும் லேவியனுக்கு தேவாலயத்திலே ஊழிய பொறுப்பு இருக்கிறது. லேவியன் தன் மாமனார் வீட்டிலே இருந்தாலும் தன்னுடைய ஊழியத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல மனுஷருடைய இருதயம் அவருடைய தொழிலிலும் வியாபாரமும் எங்கே நடைபெறுகிறதோ அங்கே இருக்கும். ஒரு சிலர் தங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நம்முடைய ஜீவியத்தில் நாம் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்பத்திற்காகவே வேலை செய்கிறோம். வேலையை நன்றாக செய்தால்தான் குடும்பத்திற்கு வருமானம் வரும். லேவியனுக்கு தன்னுடைய மாமனார் வீட்டிலே 3 நாள் விருந்து முடிந்து விடுகிறது. அப்போது அந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஊருக்கு போக ஆயத்தமாகிறார். லேவியன் தன் மறுமனையாட்டின் வீட்டில் 3 நாள் தங்கியிருக்கிறான். அவருடைய தகப்பன் அவனை தன் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டதினால் அவன் 5 நாள் வரையிலும் தங்கியிருக்கிறான். 5ஆம் நாள் சாயங்கால வேளையிலே லேவியன் தன் மறுமனையாட்டியையும் வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு கிபியாவிற்கு வருகிறான். கிபியாவில் அவனுடைய மறுமனையாட்டிக்கு மிகவும் மோசமான அவமானம் நேரிடுகிறது. 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அந்த லேவியன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிறார். லேவியன் தன்னுடைய மாமனாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடிக்கிறார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த லேவியனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய இராத்திரிக்கும் இரு என்று சொல்லுகிறார். ஆனால் லேவியனோ தன்னுடைய ஊருக்கு போக விரும்புகிறார். அப்படியே போகிறதற்கு அந்த லேவியன் எழுந்தபோது அவருடைய மாமன் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அந்த லேவியன் அன்று ராத்திரியும் அங்கே இருக்கிறார். 5ஆம் நாளிலே அந்த லேவியன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருக்கிறார். அப்போது ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனிடம், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணுகிறார்கள். பின்பு லேவியனும் அவர் மறுமனையாட்டியும் அவர் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவருடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேலை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கு இராத்தங்கி நாளை இருட்டோட எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். இந்த முறை அந்த லேவியனுக்கு தன்னுடைய மாமனாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ராத்திரிக்கும் தன்னுடைய மாமனாரின் வீட்டில் இருக்க லேவியனுக்கு மனமில்லை. லேவியன் தன்னுடைய 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வருகிறார். எருசலேம் இன்னும் எபூசியரின் கையில் இருக்கிறது. அந்நியர் இந்த ஊரில் தங்குவதற்கு அஞ்சுவார்கள். லேவியனும் எருசலேமில் ராத்தங்க மறுத்து விடுகிறான். ஒருவேளை அவன் எருசலேமில் அன்று தங்கி இருந்தால் அவனுடைய மறுமனையாட்டிக்கு அவமானம் நேரிட்டிருக்காது. கிபியாவில் உள்ள பென்யமீன் புத்திரர் அந்நியருக்கு மோசமான பாவம் செய்து விடுகிறார்கள். இந்த லேவியனுக்கு தன் மாமனார் வீட்டிலே சும்மா இருக்க பிடிக்கவில்லை. தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மறுமனையாட்டியை அழைத்து வருவதற்காக லேவியன் பெத்லெகேமுக்கு வந்திருக்கிறார். அவர் எப்ராயிம் மலை தேசத்திற்கு சீக்கிரத்தில் திரும்பி போக வேண்டும் என்று விரும்புகிறார். 5ஆம் நாள் மதியம் வரையிலும் லேவியன் தன் மாமனார் வீட்டில் தங்கியிருக்கிறார். லேவியன் அதிகாலையிலேயே தன் மாமனாரை விட்டு புறப்பட்டு போயிருந்தால் இரவு வேளைக்குள் ஒரு நல்ல ஊருக்கு போய் சேர்ந்திருக்கலாம். லேவியனும் அவருடைய மறுமனையாட்டியும் மதியத்திற்கு மேல் தங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு போனதினால் இரவு வேளையிலே அவர்களால் எருசலேமாகிய எபூசு வரைக்கும் மாத்திரமே வர முடிந்திருக்கிறது. அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில்
பொழுது போகிறதா இருக்கிறது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே இரா தங்கலாம் என்று சொல்லுகிறான். லேவியனுக்கு மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்திலே தங்க பிடிக்கவில்லை. எபூசியர் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். எபூசியர் மத்தியில் தங்குவதற்கு பதிலாக கிபியாவிலே போய் தங்கலாம் என்று லேவியன் விரும்புகிறார். நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று லேவியன் தன் வேலைக்காரனிடம் சொல்லுகிறார். லேவியன் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவில் ஆகிலும் ராமாவில் ஆகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்று சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் அப்பாலே நடந்து போகிறார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. கிபியா பட்டணம் பென்யமீன் புத்திரருடைய சுதந்திரத்தில் இருக்கிறது. பிற்காலத்தில் கிபியா சவுலின் கிபியா என்று அழைக்கப்பட்டது. இந்த பட்டணம் சீலோவுக்கும் எப்ராயிம் மலைக்கும் போகிற பாதையில் இருக்கிறது. லேவியன் கிபியாவுக்கு அருகாமையில் வரும்போது சூரியன் அஸ்தமனமாகி இருட்டி விடுகிறது. அவர்கள் இருட்டில இதற்கு மேல் பிரயாணம் பண்ண விரும்பவில்லை. லேவியனுடைய வேலைக்காரன் எபூசியர் இருக்கிற எருசலேமாகிய எபூசிலே தங்கலாம் என்று ஆலோசனை சொல்லுகிறான். எபூசு என்னும் பட்டணமே பிற்காலத்தில் எருசலேம் என்று அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் எபூசு பட்டணத்திலே எபூசியர்கள் குடியிருந்தார்கள். லேவியனும் அவரோடு கூட இருக்கிற அவருடைய மறுமனையாட்டியும் எபூசு பட்டணத்தில் தங்கியிருந்தால் அவர்களுக்கு அதிக பிரச்சனை இருந்திருக்காது. அவர்களோ பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவிலே தங்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அக்காலத்தில் கானானியரை விட இஸ்ரவேல் புத்திரர் மோசமானவர்களாகவும் அக்கிரமக்காரர்களாகவும் பயங்கரமானவர்களாகவும் இருக்கிறார்கள். லேவியனுடைய ஆலோசனை பிரகாரம் அவர்கள் கிபியாவிலே வந்து இரா தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போகிறார்கள். லேவியன் பட்டணத்திற்குள் போனபோது இரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்காருகிறார். கிபியாவில் ஒருவேளை தங்கும் சத்திரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சத்திரத்தில் இடம் இல்லாமல் போயிருக்கலாம். இந்த ஊருக்கு வரும் அந்நியர்கள் ஒருவேளை அந்த ஊரில் உள்ள யாருடைய வீட்டிலாவது தங்க வேண்டியது இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்திரங்கள் இருந்ததாக குறிப்புகள் உள்ளன. ஆனாலும் எல்லா ஊர்களிலும் சத்திரங்கள் இல்லை. லேவியனும் அவரோடு கூட இருந்தவர்களும் எபூசு பட்டணத்தை கடந்து கிபியாவுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கே தங்குவதற்கு இடமில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே லேவியருக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். ஆனால் பென்யமீன் புத்திரரோ இந்த லேவியன் மீது அன்பு செலுத்தவில்லை. அவர்களை தங்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்ள ஒரு பென்யமீனும் முன்வரவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போன போது கர்த்தருடைய பிரமாணங்களையும் விட்டு விலகி போகிறார்கள். தங்களுக்கு லேவியருடைய ஊழியம் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள்.